கேது என்று சொல்லக்கூடியவர் சிம்ம ராசிக்கு வந்துவிட்டார். ராகு என்று சொல்லக்கூடியவர் கும்பம் என்பதற்கு வந்துவிட்டார். இங்கே அனைத்தையும் தீர்மானிப்பது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய எப்பொழுதுமே செவ்வாய் என்பது கேதுவுடன் சம்பந்தப்பட்டு அதில் சனீஸ்வரரின் ஒரு பார்வையும் வந்துவிட்டால் உலகத்திலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அருகில் உள்ள முருகனது ஆலயத்திற்கு சென்று வருவதை ஒரு வழக்கமாக கொள்ளுங்கள். அதே போல முருகனுக்கும் சிகப்பு நிற மாலை, முருகனுக்கு முன்னால் ஒரு மயில் இருப்பார், அந்த மயிலுக்கும் சிகப்பு நிற மாலை, மயூரம் என்று சொல்லக்கூடிய மயிலின் வழிபாடு மிக மிக இன்றியமையாத ஒரு வரமாகும். ஏன் என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டத்திலே ராகு மற்றும் கேது என்று சொல்கின்றோம். ராகு என்று சொன்னால் விஷமுள்ள பாம்பு, கேது என்றால் விஷமற்ற பாம்பு என்று கருத்தில் கொள்ள வேண்டும். செம்பாம்பு கரும்பாம்பு என்று புலிப்பாணி சித்தர் தன் நூலிலே சொல்லியிருப்பார். இந்த செம்பாம்பும் கரும்பாம்பும் எதற்கு கட்டுப்படும்? முருகனது வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேருருட்கருணையினாலே நமது ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து நலமும் நிகழட்டும். ஐயா, உலகத்திலே தற்பொழுது செல்லக்கூடிய மாற்றங்கள் என்பது ஏதோ ஒன்றை அறிவுறுத்துகின்றது என்று பலரும் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 அன்று ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. பூரி ஜெகநாதர் ஆலயத்திலே அந்த கோயில் கொடிமரத்தை சுற்றி ஒரு கருடன் வட்டமிடுகிறது கோயில் கொடியுடன். இது ரொம்ப ஒரு அரிய நிகழ்வு. எப்பொழுதெல்லாம் உலகத்திலே ஒரு பெரிய கால மாற்றங்கள் வருகிறதோ அதுபோன்ற சூழலில் மட்டுமே இவ்வாறு நிகழும் என்று சொல்லப்படுகிறது. கோயில் கொடிமரம் கொடி என்று சொல்லிவிட்டோம். அந்த கொடி என்பது நமக்கு மக நட்சத்திரத்தை சொல்லக்கூடியது. தற்பொழுது கேது என்று சொல்லக்கூடியவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதே போல 6 கிரக சேர்க்கையும் நடந்த பிறகு நாம் தற்பொழுது ஆங்காங்கே ஒரு யுத்த சூழல்கள் வருவதையும் கண்ணுற்றோம். இனி இது போன்ற ஒரு சமர் போன்ற சூழ்நிலை உலகிலே வரும் பொழுது அமைதி நிலவுவதற்கும் அனைவரும் நலம் பெறுவதற்கும் எந்த வகையான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும், கிரக நிலைகள் நமக்கு எதை அறிவுறுத்துகின்றன, எந்தெந்த ராசியினர் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு போன்றவற்றை பற்றி இப்பொழுது பேசப்போகிறோம். கேது என்று சொல்லக்கூடியவர் சிம்ம ராசிக்கு வந்துவிட்டார். ராகு என்று சொல்லக்கூடியவர் கும்பம் என்பதற்கு வந்துவிட்டார். இங்கே அனைத்தையும் தீர்மானிப்பது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தற்பொழுது கடகத்தில் ஆயில்யத்திலிருந்து நமது வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி முதல் எங்கே சிம்மத்திலே கேதுவின் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்ய துவங்குவார். அதிலிருந்து ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரை செவ்வாய் கேது சேர்க்கை என்பது சிம்மத்திலே நடைபெறும். இவ்வாறு நடைபெறும் காலத்திலே செவ்வாய் ஆனவர் தனது 4ஆம் பார்வையாலே விருட்சிகம் என்று சொல்லக்கூடிய தன் சொந்த வீட்டை பார்ப்பார். 7ஆம் பார்வையாலே கும்பத்தை பார்க்க துவங்குவார். கும்பத்திலே செவ்வாய் இருக்கிறது. அதேபோல 8ஆம் பார்வையாலே சனீஸ்வரர் மீனத்தில் உள்ள சனீஸ்வரரை பார்ப்பார். எப்பொழுதுமே செவ்வாய் என்பது கேதுவுடன் சம்பந்தப்பட்டு அதில் சனீஸ்வரரின் ஒரு பார்வையும் வந்துவிட்டால் உலகத்திலே தலைவர்கள், பெரும் பதவியில் இருப்பவர்கள், அதே போல ஒரு ஆட்சி அதிகாரம் அரசியல் போன்றவற்றில் இருப்பவர்கள் தங்கள் உடல் நலனிலே ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது ஒரு கருத்தாகும். இதுபோன்ற சூழ்நிலையிலே மகரம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம், அதேபோல மீனம் என்பதற்கும் 6ஆம் இடத்திலே செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம். அது மட்டும் அல்ல, கடகம் என்பதற்கு 12இலே குருவும் வந்துவிட்டார். இது போன்ற சூழலிலே
கடகம் என்பது தாயை குறிக்கும், தாய் நாட்டை குறிக்கும். அதே போல தமிழ்நாட்டையும் குறிக்கும் கடகராசி என்று சொல்லக்கூடியது. இது போன்ற சூழலிலே உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும், நாமும் நலமுடன் இருக்க வேண்டும். இதற்கு கட்டாயம் அனைத்து ராசியினரும் ஆங்காங்கே பிரார்த்தனைகளை தொடங்கி செய்வது மிகச் சிறப்பாகும். நமது பாரத தேசம் இந்தியாவிற்கு செவ்வாய் திசை ஆரம்பம் ஆகப் போகிறது. நம் தாய் திருநாட்டிற்கு செவ்வாய் திசை ஆரம்பிக்கப் போகக்கூடிய இந்த காலகட்டத்தை தசா சந்தி என்று குறிப்பிடுவர். எனவே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அருகில் உள்ள முருகனது ஆலயத்திற்கு சென்று வருவதை ஒரு வழக்கமாக கொள்ளுங்கள். அதே போல முருகனுக்கும் சிகப்பு நிற மாலை, முருகனுக்கு முன்னால் ஒரு மயில் இருப்பார், அந்த மயிலுக்கும் சிகப்பு நிற மாலை. மயூரம் என்று சொல்லக்கூடிய மயிலின் வழிபாடு மிக மிக இன்றியமையாத ஒரு வரமாகும். ஏன் என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டத்திலே ராகு மற்றும் கேது என்று சொல்கின்றோம். ராகு என்று சொன்னால் விஷமுள்ள பாம்பு, கேது என்றால் விஷமற்ற பாம்பு என்று கருத்தில் கொள்ள வேண்டும். செம்பாம்பு கரும்பாம்பு என்று புலிப்பாணி சித்தர் தன் நூலிலே சொல்லியிருப்பார். இந்த செம்பாம்பும் கரும்பாம்பும் எதற்கு கட்டுப்படும்? முருகனது மயிலுக்கு கட்டுப்படும். எப்போவுமே பார்த்துருப்பீங்க கிராமத்தில், மயிலை கண்டால் நாகம் சற்று பதுங்கும். எனவே இந்த ராகு மற்றும் கேதுவின் தோஷங்களால் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனுதினமும் ஓம் மயூரபதயே நமோ நமஹ, ஓம் மயூரபதயே நமோ நமஹ என்று 9 முறை சொல்லி வரவும். அதை தவிர்த்து ஓம் சரவணபவாய என்ற 6 எழுத்து மந்திரத்தை மிக பெரும் சக்தி வாய்ந்த மந்திரம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது என்று சொல்லுவார்கள். இது போன்ற காலகட்டத்திலே 12 ராசியினருமே தவறாது, அதாவது 6 முகம் படைத்த ஐயா வருக, 12 கண் படைத்த வேளா வருகன்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த முருகன் 12 கண்களாலே 12 ராசியையும் காப்பாற்றக்கூடியவன். 12 அபிஷேகம் செய்தால் குளிர்வித்து பெரும் நன்மையை தரக்கூடியவன். இந்த காலகட்டத்திலே முருகனது வழிபாட்டை அதிகம் செய்வது மிக மிக சிறப்பாகும். குறிப்பாக விருட்சக ராசி அன்பர்களும் மேஷ ராசி அன்பர்களும் ராசியாதிபதியாகிய செவ்வாய் கேதுவுடன் ஒரு கிரக யுத்தம் போன்ற ஒரு சூழலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. விருட்சக ராசியில் இருந்து பெரும் பதவியில் இருப்போர்களும் சிம்ம ராசியில் ஒரு நல் பதவியில் இருப்போரும் தவறாது அனுதினமும் முருகனது நாமத்தை சொல்லுவதை ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும். அதே போல் நான் சொன்ன இந்த எப்போ இருந்துங்க, ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் மாலை நேரங்களில் காலையிலே முருகனை வழிபடுகிறோம். இரவு தூங்க போக போகிறீங்க இல்லைங்களா? முன் இரவு ராகு என்றும் பின்னிரவு கேது என்றும் சொல்லுவார்கள். இரவிலே தான் ராகுவிற்கும் கேதுவிற்கும் பலம் அதிகமாகும். இரவு தூங்கச் செல்லும் முன் ஓம் குரவே போகநாதாய நமஹ என்று போகரது நாமத்தை 9 முறை சொல்லிவிட்டு மீண்டும் முருகனையும் நினைத்துவிட்டு, எப்போவுமே குரு சுட்டிக்காட்டித்தான் நாம் இறைவனை பற்றுகிறோம். எனவே முதலிலே குருவான போகநாதரை நினைத்து விடுங்கள். ஓம் குரவே போகநாதாய நமஹ என்று 9 முறை போகரை வணங்கிவிட்டு ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய என்று சொல்லிவிட்டு உறங்கவும். இரவு நேரம் என்பது சனீஸ்வரரையும் குறிக்கும். முருகப்பெருமானது பேரொருட்கருணையினாலே அனைத்தும் நலமாக நிகழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம். சிவசிவ.